ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாதாஸ் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க நான் டேட்டுமே போன வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோ இருக்குன்னா இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து எலிஜிபிலிட்டியே வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கு ஆல்ரெடி வந்து 150 மெம்பர்ஸ் வந்து இருக்கீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனலில் பாதாஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் 150 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் காமனாக வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் ஏன் நம்ம மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கும், எல்லாருக்குமே வந்து காமனாக வீடியோவாக அப்லோட் பண்ண வேண்டியதான்னு கேட்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம சேனலில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்ல, அதனால டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போன டைம் டெஸ்ட் பேட்ச் வச்சப்போ 75 மெம்பர்ஸ் வந்து இருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 150 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெய்லியுமே வந்து புதுசாக மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணால் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் காமனாக வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வந்து அந்த செமஸ்டர் பேப்பராக அந்த செமஸ்டர்லேயே வந்து பாஸ் ஆகணும். இதே நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் அந்த செமஸ்டர் பேப்பர் அந்த செமஸ்டர்லேயே பாஸ் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் செமஸ்டர் தான், நீங்கள் வந்து செமஸ்டர் பேட்டர்ன் இல்லை, செமஸ்டர் பேட்டர்ன் கூட வந்து 5 மந்த்லேயே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துடும். நீங்கள் வந்து 1 இயர் அப்படியே வந்து டிலே ஆகிடும். நீங்கள் யூஜி படிச்சிங்கன்னா பிஜி வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதே நீங்கள் பிஜி படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 1 இயர் வந்து டிலே ஆகிடும். அதேமாதிரி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும், யூஜினா 40 மார்க் பாஸ் மார்க், பிஜினா 50 மார்க் வந்து பாஸ் மார்க்னு. அதுமாதிரி போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தானே பாஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்கன்னு. அதேமாதிரி நீங்கள் செகண்ட் இயர் இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு அவங்க கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நான் மேலே வந்து உங்களுக்கு டைப் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி ஒன்ஸ் அகைன் இது வந்து கம்பல்சரி கிடையாது, நான் கம்பல்சரி தான். அதுமாதிரி எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் வந்து கேட்டிருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். அதில் வந்து டெய்லியுமே வந்து இந்த கொஸ்டின் வந்து படிக்கணும்னு நான் வந்து ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துருவேன். அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே படித்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுமாதிரி யூனிவர்சிட்டி கைடு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம் அந்த குரூப்லேயே. திருப்பி சொல்கிறேன், ஒரு யூனிட்டுக்கு வந்து 3 or 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, மாற்றி எல்லாத்தையும் படிக்க வேணா, அதை மட்டும் படித்தா போதும். அதேமாதிரி நீங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்கிட்ட டவுட்ஸ் இருந்தான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பப்ளிக்கில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகே, அதுக்காக கூட நம்ம சேனல் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ண போவீங்கன்னா இதுக்கப்புறம் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மந்த் 25 வந்து உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிடுவேன். எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எப்படி வந்து நீங்கள் பேப்பர் வந்து கைட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுவேன். உங்களுக்கு வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் வந்து நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். அதில் தான் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். யூஜிக்கு தனியாக, பிஜிக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுமாதிரி யூஜியில் வந்து ஆர்ட்ஸுக்கு தனியாக, சயின்ஸுக்கு தனியாக, சேம் இதே மாதிரி தான் பிஜிலையும். உங்களோட எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 1 பேப்பருக்கு வந்து 150 சம்திங் வந்து இருக்கும். அது கூட இருக்கட்டும், 150 கூட இருக்கட்டும், 1 இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயர் டிலே ஆகணுமா இல்லை நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் ஆகணுமான்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இயர் பேப்பராக அந்த இயர்லேயே நீங்கள் பாஸ் ஆகணுமா என்னன்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஆல்ரெடி வந்து 150 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க பாதாஸ் யூனிவர்சிட்டியில் மட்டுமே. இவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் டெய்லியுமே வந்து புதுசாக மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இருக்கீங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெட் கலர் ஆர்டினை மட்டும் போடுங்க. ஏன்னா நிறைய ப்ரொசீஜருக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கைடுமே ரெடி பண்ணணும், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணணும். இதில் வந்து எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் சேனல் மெம்பர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு. நான் வந்து சூன் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த 150 சேனல் மெம்பர்ஸ் பாதாஸ் யூனிவர்சிட்டியில் மட்டுமே இருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே பட்டன் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.